இன்னைக்கு நம்ம குரோக்கோ பாஸ்கெட் பால் 8th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல ககாமி அண்ட் குரோக்கோ ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருப்பாங்களா. அண்ட் ககாமி பார்த்தா பயங்கரமா சாப்பிட்டு இருக்க குரோக்கோ ஷாக்கா பார்த்துட்டு இருப்பானா. 2 சாண்ட்விச் உனக்கு 10 மாடா, நேத்து நம்ம 2 மேட்ச் ஆடணும், இனி அடுத்தது வேற 2 மேட்ச் ஆட போறோம் அப்படின்னு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த வழியா அந்த கோச் ரீகோ இங்கதான் இருக்கிறீங்களாடா, ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கையில தூக்கிட்டு அந்த பொட்டி அவங்க கிட்ட ஒப்படைக்க என்னதுன்னு கேட்கும் போது ஒன்னும் இல்ல, ஃபுல்லா டிவிடிஸ் தான். போன வருஷம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆடின எல்லா மேட்சஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்போம். ஆக்சுவலி கிளப்ல வைக்கிறதுக்கு இதுக்கு இடம் இல்ல, அதனால தான் வேற இடத்துக்கு மாத்திரம் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். கூடவே அடுத்து இந்த ப்ரீஃபெக்சர்ல இருக்கிற பயங்கர 2 ஸ்ட்ராங்கான டீம்ஸ் கூட போட்டி போட போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கவே, இன்னொரு பக்கம் மிடோரியாமாவோட ஃப்ரெண்ட் மிடோரியாமா கிட்ட சேஹோ அப்படின்னு இன்னொரு ஸ்கூல் இருக்கும்ல அந்த கிங்ஸ்ல. சோ இந்த ஷுட்டோக்குமே பவர்ஃபுல்லான ஸ்கூல் தான். இவங்க கூட நம்ம ஹீரோஸ் போட்டி பண்ணோம்னா முதல்ல அந்த சேஹோ அப்படிங்கிற ஸ்கூல்ல அவங்க தோக்கடிச்சாகணும். அதுவே அந்த சேஹோ நம்ம ஹீரோஸை தோக்கடிச்சிட்டாங்கன்னா இந்த சுட்டோக்கும் சேஹோவும் தான் ஃபைனல்ஸ்ல மோதிக்காகணும். சோ அதனால அந்த சேஹோ இதுக்கு முன்னாடி ஆடின மேட்சஸ் இந்த டிவிடில இருக்குது, அதனால பார்க்கலாமான்னு கேட்கும்போது அவன் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டானா. ஏன் தலைவா குரோக்கோ இதுல இல்லங்கிறங்காட்டி ஆர்வம் காட்டலையா, சும்மா அந்த மிடோரியாமனை திட்டிட்டு போக இன்னொரு பக்கம் ககாமியை காட்டுறாங்க. அவன் லாக்கர் ரூம் வரும்போது குரோக்கும் அங்கதான் இருக்கிறானா. 2 பேரும் அப்படியே சும்மா எதையோ பேசிட்டு இருக்கும் போது ஓகே கோச் எதையோ மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களேன்னு பார்க்க அந்த இடத்துல ஒரு டிவிடி இருக்கும். அந்த சேஹோங்கிற அந்த ஸ்கூலோட மேட்சா தான் இருக்குமா. ஈவன் மிடோரியாமா அவனோட ஃப்ரெண்ட் அவங்க 2 பேருமே அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அந்த மிடோரியாமோட ஃப்ரெண்டுக்கு புரியுது அந்த சேஹோங்கிற ஒரு டீம் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. சோ அவங்க டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறங்காட்டி ஈவன் அதை பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோஸ் இருக்கிறாங்கல்ல, சோ அவனுங்களும் ரைட்டு உண்மையாலுமே இவங்க டஃப் கொடுப்பானுங்க போல. சோ அதுல ரொம்ப முக்கியமா பார்த்தா ஒரு மொட்டை பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் பயங்கரமா ஆடுறாங்கிறத நம்ம ககாமி கவனிக்க நம்ம குரோக்கோவும் அவனை ஏற்கனவே எனக்கு தெரியும், ஆக்சுவலி நாங்க மிடில் ஸ்கூல் படிக்கும் போது அவனுக்கு எதிராக ஆடி இருந்திருக்கோம், அப்பதான் நாங்க பாஸ்கெட் பால ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரியோட்டோட மூவ்ஸ் இருக்குதுல அதை அப்பயே பிளாக் பண்ணாங்க போது ககாமிக்கு ஷாக்கா இருக்குது. என்ன நடந்ததுங்கிறதையும் காட்டுறாங்க. அவங்க கூட மேட்ச் ஆடும் போது நம்ம ரியோட்டா ஒரு 24 செகண்டுக்கு மேலையும் தாண்டி அவனே கையில பால் வச்சிருந்திருப்பான், அது வயலேஷனா போகும். இதனாலதான் நீ ஒரு மொக்க பீஸ்னு மிடோரியாமா அவனை திட்டும் போது நம்ம குரோக்கோ அடுத்த தடவை பால பாஸ் பண்ணணும்னு சொல்லுவானா. ஏன் இவனை திட்டுறான், ஈவன் அங்க இருக்கிற மத்த அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ் சேர்ந்தவங்க இங்க இருக்கிறதுல நீ மட்டும் தான் 20 பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணலன்னு சொல்ல, நான் மட்டும் கிடையாது குரோக்கும் தான் ஸ்கோர் பண்ணல, குரோக்கு நீ கணக்குல எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மொட்டையை பார்த்துட்டே உன் பேர் என்னடா, யாரா நீ எனக்கே டஃப் கொடுக்குறவன், என் பேரு டொமோக்கி, ஆனா உன் டீம்மேட்ஸ் உன்னை திட்டும் போது எனக்கு செமையா இருக்கு தெரியுமா, அதை பாக்குறக்கே மூஞ்சி அவ்வளவு அப்செட்டா இருக்குது. இதை ஈவன் யோசிச்சு பார்த்தா நம்ம மிடோரியாமாவுமே ரைட்டு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எதிராக ஆடுறது வேணாம் தான் எனக்கும் தோணுதுங்கும் போது நீ தான் அவனுக்கு எதிராக ஆடி ஆகணும், உன்னை நம்பி தான் நாங்க இருக்கிறோம், அவனுக்கு எங்கேயாவது உன்னையே ஷூட் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணிட போய் நம்மளே தோக்கடிச்சிட போறானுங்க. ஆனா நமக்கே இவ்வளவு டஃபா இருக்குங்க போது கண்டிப்பா அந்த சேரின் ஸ்கூல்லாம் வராதுன்னு நினைப்பானுங்க நம்ம ஹீரோஸ்லாம். இன்னொரு பக்கம் கிளப்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த சேவோங்கிற ஸ்கூல் எந்த அளவுக்கு ஆடுறாங்க அப்படிங்கறத போட்டு காட்ட ரைட்டே இவனுக்கு எதிராக ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது 10 தடவை ஆடி அவங்க கூட 9 தடவை நம்ம தோக்கலாம், இருந்தாலும் ஒரு தடவை ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் நம்ம கிட்ட இருக்குதுங்கும் போது அதை ட்ரை பண்ணி ஆகணும், இல்ல மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நம்ம கேப்டன் யூகா கைஸ் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதை ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன பிளான் வச்சுக்கவேன்னு சொல்ல. ஆனா அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கிற நாள்ல காட்டுறாங்க அரினால நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அப்படியே சும்மா வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும் போது ககாமி அங்க இருக்கிற அந்த மிடோரியாமாவை அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருப்பானா. நம்ம கேப்டன் யூகா வந்துட்டு அங்க இல்ல இங்க போக்கஸ் பண்ணு, முதல்ல இந்த சேகோங்கிறவங்களை நம்ம எதிர்த்தாகணும், அதுக்கப்புறம் தான் ஷுட்டோக்கு கூட சரியா. ஆனா அப்ப அங்க இருக்கிற அந்த சேகோவோட பிளேயர்ஸையுமே பாக்குறானுங்களா, ஓகே அவனுங்களா நல்லா ஆடுவானுங்கிறதெல்லாம் சரிதான், பட் இருந்தாலும் ஏன் பாக்குறதுக்கு ரொம்ப லைக் சின்னதா இருப்பானுங்க. சோ அந்த டீம்லயே ஓரளவுக்கு பெருசா இருக்கிறதுனா அந்த டீமோட கேப்டனா தான் இருக்கும். கூடவே கசுகா அப்படின்னு அந்த டீம்ல ஒரு 3rd இயர் பையனுமே இருப்பான். சோ அந்த கேப்டனும் சரி இந்த கசுகாவும் சரி 2 பேரும் 3rd இயர் தான். அவங்க டீமோட கோர் பிளேயர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த டொமோக்கிங்கிற மொட்டை உடனே நம்ம ககாமியை பார்த்துட்டு ஏ சகப்பு மண்டத்தால கேள்விப்பட்டிருந்திருக்கேன் கேப்டன் சீக்கிரம் இங்க வாங்க, இவன் தான் அந்த செரின் ஹை ஸ்கூல் செம மொக்க, பட் இருந்தாலும் இவன் ஒருத்த மட்டும் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லும் போது இதை கேட்டு நம்ம ரீகோக்கு வரும் பார்க்கணும் கோவம். ஆனா பின்னாடி வந்த சேவோட கேப்டன் டொமோக்கியோட மண்டையில ஒரு கொட்டை வச்சுட்டு என்னுடைய ஆப்போனன்ட் டீமை பார்த்து இப்படியா பேசுவா, மன்னிப்பு கேள்வி கிட்ட சாரி கைஸ், இவன் எப்ப பார்த்தாலும் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசி விட்டுருவான்னு சொல்லும் போது நம்ம கேப்டன் யூகா அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது, எப்படின்னு நாங்க தான் ஜெயிக்க போறோம், நீங்க எல்லாம் எங்களை லோவா பார்த்தா எங்களுக்கு என்னன்னு கேட்க, உங்களை யாரும் இங்க லோவா பார்க்கல, நீங்க ஜஸ்ட் வீக்கா இருக்கிறீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானா. இன்னும் பயங்கரமா கடுப்பாவானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியோட்டா இந்த ராசி பலன்லாம் கேட்டுட்டு வந்துகிட்டு இருப்பான். அந்த மிடோரியாமா பையன் இந்த ராசி பலன்லாம் ரொம்ப நம்புவான், அதை வச்சுதான் ஆடலாமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட முடிவெடுப்பான். அதை பார்க்கும்போது மிடோரியாமாக்கு இருக்கிற ராசிக்கு இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னும் குரோக்கோக்கு இருக்கிறதுலே மோசமான நாள்னா அது இதுதான், சொன்னால வீட்லயே இருங்கன்னு வந்திருக்கும். லாக்கர் ரூம்ல அந்த சேவோட பசங்க எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த சேவோட கேப்டன் அந்த டொமோக்கி அப்படின்னு அந்த மொட்டை இருப்பான்ல அவங்கிட்ட ககாமியை நீ கவனிச்சுக்கோ, நீ மட்டும் அவனை பிளாக் பண்ணிட்டு அவனை டிஃபெண்ட் பண்ணிட்டேன்னா மத்தத நாங்க வந்து பாத்துக்கிறோம், நம்ம மேட்ச் கிளியர் பண்ணிடலாங்கும் போது அந்த டொமோக்கி பயங்கர ஹாப்பியா இருப்பான். ஓகே நான் டிஃபென்ஸ் பண்ண போறேன், மாஸ்க் காட்ட போறேன், நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன். இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும், உலகத்திலேயே பாஸ்கெட் பால்ல டிஃபென்ஸ் பண்றதுக்கு ஹாப்பியா இருக்கிறான் இவனா தான் இருப்பான்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸும் லாக்கர் ரூம்ல தான் இருப்பானுங்க, பட் இருந்தாலும் எந்த விதமான ஸ்பிரிட்டே இல்லாம அப்படி ஒரு மாதிரி வந்திருக்கேன். இவங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக ஏதாவது பண்ணணுமேனு நம்ம ரீகவும் பார்த்தா போன வருஷம் நம்ம தோத்து போயிருந்திருக்கலாம், ஆனா இந்த வருஷம் நம்ம மாஸ்க் காட்ட போறோம், நம்ம எல்லாம் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு ஏதாவது டைலாக் பேச ட்ரை பண்ணுவா, ஆனா எதுவுமே அந்த
அந்த அளவுக்கு வேலைக்கான மாதிரி தெரியாது. அப்ப நம்ம கேப்டன் யூகாவுமே ஓகே கைஸ், போன வருஷம் நம்ம தோத்து போனது வந்து உண்மைதான், ஆனா போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல. கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கூட தெரியாது, அதனால வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போக அப்ப நம்ம குரோக்கு ககாமியை நிறுத்திட்டு, இதுக்கு முன்னாடி நீ எப்பயாவது பாஸ்கெட் பால வெறுத்திருக்கியான ஒரு கேள்வி கேட்பானா? இல்ல. ஏன்? பெருசா எதுவும் இல்ல, எனக்கு ஆக்சுவலி பாஸ்கெட் பால ஒரு பாயிண்ட்ல பிடிக்காமலே போயிருந்திருக்கு, என்னால கரெக்டா சொல்ல முடியல, ஆனா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே எனக்கு ஒரு பாயிண்ட்ல பிடிக்காம போச்சுன்னு அந்த ஒரு ஃபீலிங் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மிடோரியா மாட்ட பேசும்போது பாஸ்டும் ஃபியூச்சரும் வெவ்வேறு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, ஆக்சுவலி அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா போன வருஷம் நம்ம சீனியர்ஸ் இங்க தோத்து போன அந்த ஒரு பாஸ்ட் அது என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத இந்த ஒரு ஃபியூச்சர் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் எல்லாரும் நடுவுல வராங்க, பாலையும் டாஸ் பண்ண சீன் கட் ஆகுது. நம்ம ரியோட்டாவும் அவனோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் லேட்டா தான் மேட்சுக்கே வரானுங்களா, ஆனா வந்து பார்த்தா ஆல்ரெடி 12 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஹோ பயங்கர டிஃபரன்ஸ்ல விளையாண்டுட்டு இருக்கேன். ககாமி கையில தான் பால் இருக்குமா பார்த்தா ககாமிய அங்கிருந்து நகர விடாம அந்த டொமோக்கி அப்படிங்கிறவன் லைக் அதே இடத்துல ஹோல்ட் பண்ணிடுறான். அப்பதான் அவனுக்கு ஃபீல் ஆகுது, ரைட்டு ரியோட்டா ஏன் திணறானு, ரொம்ப நேரம் வச்சிருக்காதரான்னு அந்த மிட்டோபிங்கிற சீனியர் பாயிண்ட ஸ்கோர் பண்ணலான்னு எடுத்துட்டு போக பார்த்தா பிளாக் பண்ணிடுறாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியாம இருக்கேன். எல்லாருக்கும் தெளிவா ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம ஹீரோஸோட இந்த அஃபென்சிவ் டெக்னிக்ஸ் எதுவுமே அந்த சேவோட டிஃபென்ஸை பிரேக் பண்ற அளவுக்கு ஒர்த்தியா இல்லன்னு. என்னடா நடக்குதுங்கன்னு ரியோட்டாவும் ஃப்ரெண்டும் ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன். ககாமியால அந்த இடத்துல நகரவே முடியாது, ஃபுல்லா போட்டு டைட்டா பிளாக் பண்ணிடுறானுங்க அந்த சேவோட பசங்க எல்லாம். என்னடா இந்த புள்ள பூச்சிங்களால இவ்வளவுதான் ஆட முடியுமா அப்படின்னு கொஞ்சம் தரைக்குறைவா பேச கடுப்புல ககாமி பால் எடுத்துட்டு போகும்போது அங்க ஒரு ஃபவுல் பண்ணிடுறான். குரோக்கும் வந்துட்டு ஏற்கனவே 2 ஃபவுல் வாங்கியிருக்கேன், 5 வாங்கினா காலின்னு சொல்லும்போது கேப்டன் யூகாக்கும் ரைட்டு ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற யாரால தான் ககாமியை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைச்சேன், பட் இவனுங்களாம் பண்றானுங்க. ஈவன் குரோக்கு உள்ள இருந்து கூட எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ரீகோவும் நினைக்கேன். ஏன்னு பார்த்தா குரோக்கோவுக்கு பால் கிடைக்கும் போது அவனுக்கு யாருக்கு பாஸ் பண்றதுன்னு தெரியல, ஏன்னா எல்லாரையுமே அந்த சேவோட பசங்க பிளாக் பண்ணியிருந்திருக்கானுங்க. ஈவன் இந்த விஷயத்த ரியோட்டாவோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவனுமே கவனிச்சு ரியோட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படின்னா இந்த செரின் ஹை ஸ்கூல் தோத்து போயிருவாங்கன்னு சொல்ல வரையா என்ன, அது கொஞ்சம் டவுட் தான் சொல்லும் போது டைம் அவுட்ல நம்ம கோச் ரீகோ தான் ஒரு விஷயத்த பசங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சேவோட பசங்க ஓடும் போது நார்மலா எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னா லைக் லெஃப்ட் லெக் முன்னாடி வைக்கிறாங்கன்னா அந்த லெஃப்ட் கை பின்னாடி போகும், ரைட் லெக் முன்னாடி வைக்கிறாங்கன்னா ரைட் கை பின்னாடி போகும், அந்த மாதிரி தான் ஓடுவாங்க. ஆனா நம்பர் ரன்னிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது, ரைட் கால் முன்னாடி போகுதுன்னா ரைட் கை தான் முன்னாடி போகும், அதுவே லெஃப்ட் கால் முன்னாடி போகுதுன்னா லெஃப்ட் கை தான் முன்னாடி போகும். இது அதிகமான எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றதுல இருந்து தடுக்கும். இதே விஷயத்தை தான் ரியோட்டாவோட ஃப்ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்றான். சோ இதெல்லாம் ரீகோ சொல்லிட்டு, ஆனா அதுக்கெல்லாம் நீங்க பயப்படணுங்கிற தேவை கிடையாது, அவங்களும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தப்பு பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களும் சாதாரண ஸ்கூல் பசங்க தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு மோட்டிவேட் பண்ணிட்டு அனுப்பிவிட நம்ம ககாமி நேரா போயிட்டு இசுகி அப்படின்னு ஒரு சீனியர் இருப்பான்ல அவன்ட்ட அடுத்த பால் எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவானா. ஏன் ஏதாவது பிளான் வச்சிருந்திருக்கியான்னு கேட்கும்போது ஒன்னும் கிடையாது, அந்த டொமோக்கி அப்படிங்கிறவன் அவனும் சாதாரண ஸ்கூல் பையன் தானே, அவனை தாண்டி போறதுக்கு அவனோட வேகமா இருந்தாலே போதும்னு. மேட்ச் ஆரம்பிக்க இந்த தடவை ககாமி கொஞ்சம் சீரியஸா அந்த டொமோக்கிங்கிறவன் நீங்க எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் வேணாலும் பயன்படுத்திக்கங்க, அட் தி எண்ட் ஆஃப் த டே பாஸ்கெட் பால்ங்கிறது வெறும் பாஸ்கெட் பால் மட்டும்தான். அவன் டிஃபென்ஸ்ல இருந்து வெளியே வந்து அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ண போக குரோக்கு உள்ள வரக்கு முன்னாடியே கேட்டு இருந்திருப்பான்ல, எனக்கு பாஸ்கெட் பால் ஒரு பாயிண்ட்ல பிடிக்காம போயிருந்தது, பட் இப்போ எனக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குதுன்னு. சோ அதோட அங்க ஒரு டங்க போட்டுட்டு கூடவே குரோக்கோவையும் பார்த்து கண்டிப்பா அதுல ஜெயிக்க போறேன்னு சொல்ல, அதோட என்ன தாண்டியும் பாயிண்ட்ல அடிக்கிறானுங்களே அப்படின்னு அந்த டொமோக்கியும் நினைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ யா, தேங்க்யூ.